அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன். வேதத்தை அறிந்து விடுதலை பெறுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். 31வது வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இருக்கிறீர்கள். அன்பாலே இந்த 10ஆம் அதிகாரத்தில் நிறைய சத்தியம் இருக்குது. கடந்த வாரம் கூட சமாதானத்தை குறித்து நாம் பார்த்தோம். சமாதானத்தின் பாத்திரராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கணும்னா அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து அந்த வார்த்தையை நாம் வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இன்னைக்கு பயப்படாதிருங்கள் என்ற சத்தியத்தை நம் மத்தியில் ஆண்டவர் கூற இருக்கிறார். இந்த பயம் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லை ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேகருக்கு இந்த பயம் இன்னைக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட நார்த் அமெரிக்கா என்ற தேசத்துக்கு நான் வார்த்தையை கொடுத்தேன். அதில் கூட சீஷர்கள் காற்றையும் கடலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதட்டும் பொழுது, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் போகிறது என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை குறித்து நான் வார்த்தையை கொடுத்தேன். பயம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாரையும் இருக்கிறது. அதனால் அவிசுவாசம் வருகிறது. அதனால் அநேக அற்புதங்களை அடையாளங்களை நாம் காண முடியாதபடிக்கு அது தடை செய்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத புத்தகத்திலே பயப்படாதே பயப்படாதே என்று 365 வாட்டி எழுதியிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு நாளைக்கும் ஆண்டவர் நம்மளை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்கிற வண்ணமாக 365 தடவை இந்த வேதத்திலே இந்த பயப்படாதே என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 365 நாளும் எதையாவது குறித்து பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்து குறித்து, பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, நம்மை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து. அன்பாலே இந்த பயம் என்பது யார் கொண்டு வருவது என்றால், பிசாசானவன் பயத்தை கொண்டு வருகிறான். இந்த பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்கன்றதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. 21:8 பார்த்தீங்கன்னா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்போ 2ஆம் மரணம் என்று மரணத்தை குறித்து ஆண்டவர் இங்கு 2ஆம் மரணம் என்று எழுதுகிறார். முதல் மரணம் இந்த சரீரத்திலே வரக்கூடிய மரணம். 2வது மரணம் என்பது ஆத்துமாவுக்கு வரக்கூடிய மரணம். ஆனால்தான் இதே 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு 28வது வசனத்திலே, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவை மட்டும் கொல்ல வல்லவராயிராமல் அப்படின்றார். பிசாசானவன் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆத்துமாவை கொல்ல அதிகாரம் அல்ல. ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு தான் பயப்படணும். நாம் என்ன செய்யறோம்னா ஆண்டவருக்கு துணிகரமாக இருக்கிறோம், பிசாசுக்கு பயந்துட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு காலத்து கிறிஸ்தவர்கள் நான் ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு துணிகரமாய் அவர்களுக்கு முதுகை காட்டுகிறார்கள், ஆனால் பிசாசுக்கு பயந்து நடுங்குகிறார்கள். அன்பாலே நாம் பிசாசுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிர்த்து நில்லுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்றார்.
ஆனால் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். இந்த அவல நிலைமை மாறணும். அதனால்தான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று சொன்னார். இந்த பயம் வந்தாலே அவிசுவாசம் நமக்குள்ள வந்துடும், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை வந்துடும். ஏன்னா பயம் அந்த அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டும். அந்த பயத்தின் ஆவின்றது ஒரு பிசாசுண்டி ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி அது ஒரு பிசாசுண்டி கிரி. எல்லாமே ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறது. பயம் என்பது ஒரு பாவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே கேட்ட சத்தியத்தை கவனித்து பாருங்கள். பாவத்தில் 2 விதமான பாவம் இருக்கிறது, 2 விதமான மரணம் இருக்கிறது, 2 விதமான கண்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். சரீர பிரகாரமான கண்கள், ஆவிக்குரிய கண்கள். அதேபோல மரணம் சரீர பிரகாரமான ஆவிக்குரிய மரணம். அதே போல தான் இன்னைக்கு அன்பாலே இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நாம் ஏற்க போகிறோம். சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் ஆவிக்குரிய மரணம், ஆத்தும மரணம் பயப்படுகிறவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்க விரும்பலை, அவர் பலத்தின் ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கொடுக்க போறார் இல்ல, கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே கொடுத்துட்டார். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? அதனாலே எந்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது? இன்னைக்கு நாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பயமுள்ள ஆவி நமக்குள்ள கிரியை செய்துன்னா அதை அகற்றி போடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கிளைம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம உட்காந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கதை மாதிரி. அன்பாலே இன்னைக்கு பாருங்க, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தன் கப்பலில் பிரயாணம் பண்ணான். அவன்கிட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் காசு இருந்தது. எல்லா காசும் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டான். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ண. ஆனால் எல்லாரும் இந்த கப்பலில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க நல்லா. இவன் மட்டும் சுருண்டு சுருண்டு படுத்து கிடக்கிறான் தண்ணியை குடிச்சிட்டு. ஏன்னா காசு இல்லை, இருந்த காசுலாம் டிக்கெட் எடுத்துட்டான். இதை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே போகிறாரு. இவன் என்ன நம்ம கூட வராமல் சுருண்டு சுருண்டு படுத்து கிடக்கிறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் போய் அவர் கேட்குறார், தம்பி என்ன ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம், நீ இங்கேயே படுத்து கிடக்குறியே, என்ன விஷயம்? உடம்பு சரியில்லையா? இல்லை ஐயா, சாப்பிட்றதுக்கு காசு இல்லையா, இருந்த காசெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டேன், அதனால் நான் சாப்பிட முடியல அப்படின்னா. தம்பி டிக்கெட் எடுத்துட்டல்ல? ஆமாம் எடுத்துட்டேன். அப்போன்னா அந்த டிக்கெட்டை எடுத்து பாரு, பின்னாடி என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்றார். அவன் டிக்கெட்டை எடுத்து பார்க்குறான், பின்னாடி எழுதியிருக்கு, இந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற அத்தனை நாளும் உங்களுக்கு சாப்பாடு இலவசம்னு எழுதியிருக்கு. இதை தெரியாததுனால தான் இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான், ஐயோ சாப்பாட்டுக்கு தனியாக காசு கொடுத்து சாப்பிடணும் போல இருக்குன்னு நம்மகிட்ட காசு இல்லைன்னு சுருண்டு 2 நாளாக பட்னியாக கிடந்தான். ஆனால் தெரிஞ்ச பிறகு அவன் பட்னியாக இருப்பானா, சுருண்டு படுப்பானா? தைரியமாக போய் அந்த ஹோட்டலில் உட்காந்து 3 வேளைக்கு நல்லா வயிறார சாப்பிட்டு வந்தான். அன்பா இல்லையா? அதே போல தான் நமக்கு பலமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ன்ற ரகசியம் தெரியாததுனால்தான் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து அந்த பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அன்பு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம பலமுள்ள ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த குழப்பத்தின் ஆவியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கரிசிக்கிற சிங்கம் போல வந்து நம்மளை பயத்தை கொடுத்தே அவிசுவாசத்தில் கொண்டு போறான்பாங்களே. விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அவன் ஆக்குறான். ஆனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படு என்று. சரீரத்தை மட்டும் கொல்ல வல்ல பிசாசுக்கு பயப்படாத என்றார். இன்னைக்கு அன்பாலே இன்னைக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை நம்ம திரும்பவும் படிக்கிறோம் பாருங்க. அநேக அடைக்கலான் குறிப்பார்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
ஏன் விசேஷித்தவர்? இன்னைக்கு அவருடைய சாயலில் நம்மளை படைத்தார், நம்மளை மகனா மகளா ஏற்றுக்கொண்டார், நமக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், நம்மளை மறுரூபப்படுத்தியிருக்கிறார். நம்மளுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ரத்தத்தையே சிந்தி அந்த பிசாசு கையிலிருந்து நம்மளை விலக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த ரகசியம்லாம் நமக்கு தெரியல. நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் விலைக்கரையத்தில் நாம் வாங்கப்பட்டவர்கள், நாம் அடிமை கிடையாது. ஆனால் இன்னைக்கு பிசாசு பயத்தை குறித்தே இன்னைக்கு என்ன செய்கிறான்? நம்மளை வீணாக்கிட்டு இருக்கான். நான் சொன்ன பாவத்திலே 2 வகையான பாவம் இருக்குது. ஒன்று இன்னர் சின், ரெண்டாவது எக்ஸ்டர்னல் சின். வெளியாந்திர பாவம், உள்ளாந்திர பாவம். இன்னைக்கு வெளியாந்திர பாவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து விடுதலையை பெற்று கொண்டு இருக்கிறோம். சினிமாவுக்கு போகிறது, சினிமா பார்க்கறதில்ல, சூதாடல, குடித்தேன் குடிக்கலை, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் நான் விபச்சாரக்காரனாக இருந்தேன், இன்றைக்கி நான் விபச்சாரத்தையே விட்டுட்டேன் அப்படின்றோம். வெளிப்பிரகாரமான பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டோம். ஆனால் உள்ளாந்திர பாவத்தை விட்டோமா? அதில் ஃபஸ்ட்டு லிஸ்டில் இருக்கிறதே பயம்தாங்க. உள்ளாந்திர பாவம் என்பது பயம், 2வது அவிசுவாசம், 3வது குற்ற உணர்வு, 4வது கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் உள்ளாந்திர பாவம். ஊமையான பிசாசுகள் நமக்குள்ளார உட்காந்துட்டு நம்மளை வீணாக்கிட்டு இருக்குது. அன்பாலே, இந்த பயத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா ஆண்டவருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தான் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. அந்த மறுபடியும் எதனால் பிறக்கிறதுனா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்ன்றார். இன்னைக்கு ஜலத்தினால பிறந்துட்டோம் அன்பு கிறிஸ்தவர்களே, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனால் ஆவியில் பிறந்தம்மா? இன்னைக்கு பயத்தின் ஆவிலே இருக்கிறோம், அவிசுவாசத்தின் ஆவிலே இருக்கிறோம், குழப்பத்தின் ஆவிலே இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இந்த ஆவில எப்போ நீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நீ நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது இந்த பயத்தின் ஆவியை புறம்பே தள்ளுகிறார், அவிசுவாசத்தின் ஆவியை புறம்பே தள்ளுகிறார், குழப்பத்தின் ஆவியை புறம்பே தள்ளி நல்ல தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார். அன்பாலே, வேதத்தை அதுக்காக தான் அறிய சொல்கிறோம். அன்பாலே, இந்த வேதத்தை அறிய அறிய உனக்குள்ள பயத்தின் ஆவி ஆட்டோமேட்டிக்காக போகும். வேதத்தை புரிந்து கொள்ள நீங்கள் விடுதலையை பார்ப்பீங்க. அன்பாலே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் மக்கனாயும் பைபிள் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி நடத்துகிறோம். அது ஆன்லைன்லேயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம், நேரடியாகவும் வந்து படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். அதில் படித்த அந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை விளக்கமாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் விடுதலை பெற நான் ஆஞ்சிக்கிறேன். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு முன்னால் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வேதம் அறியாதபடிக்கு இன்றைக்கி நம்ம கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் சாத்தான். பயத்தை கொடுத்து, குழப்பத்தை கொடுத்து, அவிசுவாசத்தை கொடுத்து, இன்னும் அநேக இன்னர் சின், அந்த பொறாமை, போட்டி, பொச்செருப்பெல்லாம் கொடுத்து இன்றைக்கி நம்மளை வீணாக்கி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு வைத்திருக்கிறான். அன்பாலே, வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை செய்வாராக. அன்பாலே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:45 to 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் டேவிட் கேசவன் என்று போட்டு பாருங்கள், LPH பண்ருட்டின்னு போட்டு பாருங்கள். அதில் அநேக செய்திகள், முழு செய்திகள் இருக்கும். அதை தொடர்ந்து கேளுங்கள். இந்த வேதத்தை அறிந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதத்தை அறிவதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கள். இந்த வேதத்தை அறிய உங்கள் பயத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.